காலையில ஒரு 12 மணி வரைக்கும் லஞ்சுக்கெல்லாம் எனக்கு பசிக்காது. பசிச்சா ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு 1 மணி இருக்கும். பசிக்கிற மாரி இருக்கே! பேசாம பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தப்போ, செல்வி மெஸ்ல இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லையே! சேலம்ல செல்வி மெஸ் ரொம்ப ஃபேமஸுங்க. சேலத்தில இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்துருவோம்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செல்வி மெஸ்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வழக்கம் போல நம்மள காப்பாத்துனது இந்த ஸ்விக்கி தான். அதில தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ வந்து குடுத்துட்டாங்க 10 நிமிஷத்தில. குடுத்தது ஓகே பிரிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இவனும் கூடயே வந்துட்டான். என்னலாம் பண்றான் பாருங்களேன். சரின்னு சொல்லிட்டு பேக்கிங் பார்த்தா ரொம்ப நீட்டா இருந்தது. நல்லா வாழை இலையில வச்சு குடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி வாழை இலையிலலாம் பிரியாணி பார்த்து. ஸோ பிரியாணி ரொம்ப வாசனையா இருந்தது. ஓகே டேஸ்ட்டும் கண்டிப்பா நல்லாயிருக்குன்னு சொல்லி பிளேட்ல போட்டுட்டு சாப்பிட உட்காந்தா செம்ம காரமா இருந்ததுங்க. அதே மாரி குவான்டிட்டி ரொம்ப கம்மியா தான் குடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்குலாம் ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஏன்னா செம காரமா இருந்தது. அண்ட் ப்ரைஸ் பத்தி சொல்லியாகணும். ஒரு பிரியாணியே 290 என்னமோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வொர்த்தே இல்லாத மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்க செல்வி மெஸ்ல சாப்பிட்டதா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.